ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சங்கு பூச்செடி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சங்கு பூச்செடி வந்து சிவபெருமானுக்கு உகந்த தெய்வீக மலரில் முக்கியமான ஒரு மலராக கருதப்படுது. அதை பற்றியும் பார்க்கலாம். இயற்கையில் மனிதர்களுக்கு பல நன்மைகளை தரும் மூலிகை தாவரங்கள் இருக்கின்றன. அவற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றாக சங்குப்பூ செடி கருதப்படுது. இந்த செடி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் பல பயன்களை கொண்டிருக்கு. சங்க வடிவில் மலரும் இந்த வெள்ளைப்பூ நீலப்பூ என்று பல விதத்துல காணப்படுது. அதனால இதுக்கு சங்குப்பூன்னு பெயர் வச்சிருக்காங்க. சங்கு பூச்செடி குறிப்பா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த மலரா கருதப்படுது. இந்து சமயத்துல சிவபெருமானை வழிபடும் போது சில மலர்கள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த வகையில சங்குப்பூவும் ஒரு புனிதமான மலரா கருதப்படுது. பல பக்தர்கள் சிவன் கோவில்கள்ல இந்த பூவை அர்ச்சனைக்கு பயன்படுத்துறது வழக்கமா இருக்கு. சங்கு வடிவில் இருக்கு இந்த பூ சிவபெருமானின் தெய்வீக சக்தியை குறிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக நம்பிக்கை. சில இடங்கள்ல திங்கட்கிழமை அல்லது பிரதோஷம் போன்ற நாட்கள்ல சிவபெருமானுக்கு சங்குப்பூ வச்சு பூஜை செஞ்சா நல்ல பலன் கிடைக்கும்னு பக்தர்கள் நம்புறாங்க. வீட்டுல சிவபெருமானோட படத்துக்கு முன்பு இந்த பூவை வச்சு பூஜை செஞ்சா ரொம்ப நல்லது நடக்கும் குடும்பத்துல அப்படிங்கிறது நம்பிக்கை. அதனாலதான் மன அமைதி கிடைக்கணும், குடும்பத்துல நல்ல சக்தி அதிகரிக்கணும் இப்ப நம்மள்ட்ட பலர்கிட்ட நம்பிக்கை இருக்கு. ஆன்மீக ரீதியா மட்டும் இல்லாம சங்கு பூச்செடிக்கு பல மருத்துவ குணங்களும் இருக்கின்றது. பாரம்பரிய சித்த மற்றும் ஆயுர்வேத மருத்துவ முறைகள்ல இந்த செடியின் இலைகள், பூக்கள் மற்றும் வேர்கள் பல்வேறு நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா உடல் சுட்டை குறைக்க உதவும் ஒரு மூலிகையாகவும் இது கருதப்படுது. சில சங்குப்பூவை வச்சு கஷாயம் செஞ்சு குடிப்பாங்க. இது சளிக்கு, உடல் சோர்வுக்கு ரொம்ப அதாவது ரெக்கவர் ஆகுங்கிறது உண்மை. மேலும் இந்த செடியோட இலைகளை அரைச்சி வெளிப்புறமா தடவினா சில தோல் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் கிடைக்கும்னு நம்பப்படுது. சிலர் நினைவாற்றலை அதிகரிக்கவும் மன அமைதியை தரவும் இந்த செடி உதவும்னு சொல்றாங்க. அதனால சில மூலிகை மருத்துவங்கள்ல சங்குப்பூவோட பயன்பாடு காணப்படுகிறது. சங்குப்பூ செடியை வீட்டுல வளர்க்கறதால குடும்பத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும். முதல்ல இது மிகவும் எளிதாக வளரக்கூடிய ஒரு செடி. அதிக பராமரிப்பு இல்லாமலே இது நன்றாகவே வளரக்கூடியது. வீட்டின் முன்பாக அல்லது தோட்டத்தில் இந்த செடியை வச்சா சுற்றுப்புற சூழல் மிகவும் அழகாக மாறும். இந்த செடி மலரும் போது வீட்டுல ஒரு இயற்கையான மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். செடிகளை வளர்ப்பது மன அழுத்தத்தை குறைக்கவும் மன அமைதியை அதிகரிக்கவும் உதவும்னு பல ஆய்வுகள் சொல்லுது. குடும்பத்துல உள்ளவங்க இயற்கையுடன் நெருக்கமா வாழவும் இது உதவும். மேலும் குழந்தைகளுக்கு இது ஒரு நல்ல பழக்கமாகவும் மாறும். அவங்க செடிகளை பராமரிக்க கற்றுப்பாங்க. இதனால இயற்கையை நேசிக்க மனப்பான்மை உருவாகும். சிலர் வீட்டுல சங்குப்பூ செடி இருந்தா நல்ல அதிர்ஷ்டம் அதிகரிக்கணும், குடும்பத்துல அமைதி நிலைக்குங்கிறதும் நம்புறாங்க. மொத்தத்துல பார்க்கும்போது சங்குப்பூ செடி ஒரு சாதாரண அலங்கார செடி மட்டும் அல்ல, இது சிவபெருமானுக்கு உகந்த ஒரு தெய்வீக மலராகவும் பல மருத்துவ குணங்களை கொண்ட ஒரு மூலிகை தாவரமாகவும் கருதப்படுது. வீட்டில் இந்த செடியை வளர்ப்பது இயற்கையின் அழகையும் அதன் நன்மைகளையும் அனுபவிக்க உதவுவதோடு குடும்பத்துல நல்ல சூழலையும் மன அமைதியையும் வழங்குது. அதனால வீட்டுல இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு சங்குப்பூ செடியை வளர்க்குறது நல்லது. இது நம்ம வாழ்க்கையிலையும் ஆன்மீகத்திலையும் இயற்கையின் அருளையும் நினைவுபடுத்தும் ஒரு அழகான செடியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள பதிவு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.